அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் 4 பானைகள். இந்த கதையோட உணர்வை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளுடைய வாழ்க்கையில என்னவாக ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, அது ஆகலைன்னா நம்மளையும் மீறி ஒரு சக்தி நம்மள என்னவாக ஆக்க காத்துட்டு இருக்கு. அது ரொம்ப மேலான விஷயம் அப்படின்றத இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு குயவன் 4 பானைகள ஒரு குளிர்காலத்துல செஞ்சிட்டு இருக்காரு. அந்த பானைகள் ரொம்ப அழகா இருக்கு, பெருசா இருக்கு. கொஞ்ச நாள்லயே அந்த பானைகள் ஒண்ணொண்ணும் பேச ஆரம்பிக்குது. முதல் பானை பேசுது, "நான் ஒரு பெரிய கோயில்ல சிலையாகவும், அப்புறம் அரண்மனைகள்ல சிலையாவும் என்னை அலங்கரிச்சு வச்சிருப்பாங்கன்னு நெனச்சேன். நான் இங்க இருட்டறையில பானையா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு" சொல்லி வருத்தப்படுது. இத பார்த்த இன்னொரு பானை அதோட ஆதங்கத்தையும் தெரிவிக்குது. என்ன அப்படின்னா, "நான் கோயில்கள்ல தீபமா இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா நானும் இந்த இருட்டறையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் இதே கோயில்ல இருந்திருந்தேன்னா அனைவருக்கும் ஒளியூட்டி இருப்பனே" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. இத பார்த்த 3வது பானையும் அதனோட ஆதங்கத்த தெரிவிக்குது. என்ன அப்படின்னா, "நான் ரொம்ப பணத்த ஆசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால குழந்தைகளுக்கு ஒரு சேமிப்பு வங்கியா அவங்க கைகள்ல இருக்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா என்னால பாரு ஒரு பானையா இந்த இருட்டறையில உட்கார்ந்துட்டு இருக்கனே" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. இந்த 3 பானைகளும் பேசிட்டு இருந்தத கேட்ட 4வது பானை அது அவங்கள பார்த்து சிரிக்குது. அப்போ 3 பானைகளும் கொஞ்சம் கோபமாயிருது. "ஏன் என்ன பார்த்து சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லி அந்த 3 பானைகளும் கேக்குது. அப்போ 4வது பானை சொல்லுது, "உங்கள மாதி ஆசை எனக்கும் இருந்தது. நான் குழந்தைகளுக்கு பொம்மையா அவங்க கைகள்ல விளையாட போகணும்னு நெனச்சேன். ஆனா என்னாலயும் முடியல. ஆனா அத பத்தி நான் கவலைப்படல. நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அந்த 4வது பானை சொல்லுது. அப்போ அந்த 3 பானைகளும் கேக்குது, "உன்னோட ஆசையும் நிறைவேறல. ஆனா நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ நாம நெனச்ச மாதி ஆகணும்னு நம்ம வாழ்க்கையில நெனச்சா கூட, அது தோல்வின்னு நாம நெனச்சுக்கிறோம். ஆனா அது கண்டிப்பா தோல்வி இல்ல. நம்மள இத விட மேலான ஒரு விஷயத்துக்கு நமக்கே தெரியாத ஒரு சக்தி நம்மள உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படின்றத நாம நம்பணும். பொறுமையா இருந்து காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பானை சொல்லுது. அந்த 4வது பானை இத சொன்ன உடனே 3 பானைகளும் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆயிடுது. அதே நேரம் குளிர்காலமும் முடிஞ்சு கோடைக்காலம் வர ஆரம்பிக்குது. அப்போ மக்கள் அந்த 4 பானைகளையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பானைகள்ல தண்ணிய ஊத்தி வைக்கிறாங்க. அந்த பானைகள் குளிர்ந்த நீரை தர்றதுனால அது பாராட்டுக்குரியதாகுது. எல்லாரும் அந்த பானைய பாராட்டி அந்த குளிர்ந்த தண்ணிய குடிக்கிறாங்க கோடை காலத்துல. இந்த கதையிலிருந்து என்ன கருத்தை நாம உணர்றோம் அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில எதுவா ஆகணும் அப்படின்னு நம்ம நிர்ணயிச்சிருப்போம். பல நேரங்கள்ல அது நமக்கு தோல்விய தந்திருக்கும். அதுக்காக நாம வருத்தப்படக்கூடாது. அந்த நேரத்துல நம்ப பொறுமையாவும், ஒரு பற்றுறுதியோடவும் இருந்தோம் அப்படின்னா, நம்மளையும் மீறி நமக்கு மேலான சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது நமக்கு ஒரு அழகான வாய்ப்ப கொடுக்க கூட காத்திருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒரு சிறந்த வாய்ப்பா கருதி அந்த நாள சிறப்பா செய்ய ஆரம்பிக்கணும். அனைவருக்கும் நன்றி.